அப்புறம் இந்த நாராயணியத்தில் என்னோட அனுபவத்தை இங்கே சொல்ல சொன்னால் என்னோட சிஷ்யகணங்கள் எல்லாமா அப்போது ரொம்ப அனுபவங்கள் தினம் அனுபவங்கள் கொடுத்துட்டே இருக்கார். நவம் தினம் அனுபவங்களை கொடுத்துட்டே இருக்கார். இங்கே வந்ததே எனக்கு பெரிய அனுபவம். சோபாவை எனக்கு தெரிஞ்சதே பெரிய அனுபவம் இல்லையா? அதே பெரிய அனுபவம் பகவானோடு. அதனால் ரொம்ப ஒரு பிரதானப்பட்ட ஒரு அனுபவத்தை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். எனக்கு முதல்ல இந்த நாராயணியம் எப்படின்னு கேட்டான், ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறதே நாராயணியம் தெரியும். அது தெரியும்னா அந்த பீலீலாமா சொல்வார் ரெண்டு இது அது கோவில் எங்கள் நரசிம்ஹமூர்த்தி கோவில் எங்கள் கிராமத்தில் இருக்குது. அந்த கோவிலில் போய் உக்காந்துக்குவேன். அங்கே அப்படி ரெக்கார்டு வைப்பா. அதில் கேச பாஷ திருத பிஞ்சி காவிதாதி ராகத்தில் பாடுவோம் பீலீலாமா. அது மாதிரி அக்கிரே பஷ்யாமி அது ஒரு ராகத்தில் பாடுவோம். அந்த ராகத்தை கேட்டு படித்து டெய்லி கோவிலில் போய் அங்கே இந்த ஊர்லேருந்து பாலக்காட்டுக்கு உத்தியோகத்துக்கோசரம் வரும் மட்டும் நான் அங்கேயே அது டெய்லி போய் பாடுவேன். ஒரு நாள் விடாமல் பாடுவேன். அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஆரம்பித்தது பகவான். அப்புறமாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்தே என்னோடய அம்மா தான் எனக்கு குரு. எல்லாம் படித்தேன். 100 தசகம் படிக்க முடிஞ்சது. குழந்தைய இருக்கிறதுல படிக்கிறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அர்த்தமும் தெரியாது. அதனால் அம்மா ஏதாவது இன்ஸ்பயர் பண்ணுவாள். இது பாரு 10 தசகம் படித்தேன்னா பரீட்சையில் நல்ல மார்க்கு கிடைக்கும். ஓம்மா சரி படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அப்படி படித்து ஒரு உத்தியோகம் கிடைக்குன்னு சொல்லுவாள். அப்போ உத்தியோகத்துக்கு அவசரமாக நிறைய படிப்போம். அப்படி படித்து உத்தியோகத்துக்கு அவசரமாக பாலக்காடுக்கு வந்து பாலக்காட்டிலேருந்து நிறைய சத்சங்கத்துக்கான ஒரு இதை கொடுத்தார் பகவான். நிறைய சத்சங்கத்தை கொடுத்தார். நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள ஒரு சந்தர்ப்பத்தை பகவான் கொடுத்தார். நிறைய பேரை கூட்டின்னு போய் குருவாயூரில் போய் பாராயணம் பண்ண வைக்கிறதுக்கு உள்ள சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அந்த மாதிரி நிறைய பாக்கியங்களை பகவான் கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் ஒருக்கா இது மாதிரி நான் என்னோட ஒரு கிருஷ்ண சகிமா சேர்ந்து குருவாயூரில் தரிசனம் பண்ணுறதுக்காக குருவாயூர் ஏகாதசி தரிசனம் பண்ணுறதுக்காக போனோம். தசமி நாள்லேயே போனோம். தசமி நாளில் போய் அன்றைக்கி 2 பேருமா பிளான் பண்ணிட்டோம். தசமியில் நாராயணியம் சம்பூர்ணமாக படிக்கணும். ஏகாதசிக்கு பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு துவாதசி பணமும் வச்சு திரும்பி வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். ஏகாதசிக்கு படிக்க தொடங்கினோம். 2 பேருமா சுவாமி தரிசனம் முடித்து சுவாமியோடு அந்த கோயிலோடு வடக்கு சொன்னால் இது நார்த்து சைடில் நிறைய தூண் இருக்கும். அந்த ஒரு தூணில் லாஸ்ட்டு தூணில் சாஞ்சுன்னு உட்காந்து நிறைய கூட்டம். அங்கே பக்தாளோடு கூட்டம் நெறிபடுறது அப்படியே தெரியுமே. பார்த்துட்டு போய் யாராவது குருவாயூர் ஏகாதசின்னா இப்படி இருக்கும், பூலோக வைகுண்டம் தான். அப்படி படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் காலையில் படிக்க தொடங்கினோம். ராத்திரி ஆச்சு, முடிஞ்சிட்டில் இன்னும் ராத்திரி ஸ்ரீவேலி நடந்துட்டுருக்கு. 5 ஆனை வச்சு ஸ்ரீவேலி போயின்னு இருக்கு. 3 பிரதட்சணம் வச்சாச்சு. பகவானே சொர்ண கோலத்தில் எழுந்தழிச்சுட்டு வரா. நிறைய ஜனங்கள் ஹரே ராம சொல்லிட்டு இப்படி போகிறா. நான் பாட்டுக்கு இதை வாசிச்சுட்டு இருக்கேன். நான் என்னோடய ஃப்ரெண்டும் வேறு படிச்சுட்டே இருக்கோம். இதிலே தான் சுவாமி முன்னக்க வருவார். நமஸ்காரம் பண்ணுவோம், திருப்பி இதை வாசிக்க தொடங்குவோம். நமஸ்காரம் பண்ணுவோம், பின்னி திருப்பி இதை நான் வாசிக்கிறோம். அப்படி வாசிச்சுட்டு இருக்கோம். வாசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் 3ஆவது பிரதட்சணமும் முடிஞ்சாச்சு. அப்பவும் என்னோட பாராயணம் முடிஞ்சிட்டலை. என்ன பண்ணுறது தெரியலையே ஈஸ்வரா, அது முடியணுமே. இப்போ கடைசி பிரதட்சணம் வர்றது ஒரு யானை மேலே சுவாமியை மட்டுமாக கொண்டு வருவாள். அது தனியாக வரும் சுவாமி. அப்படி 3ஆவது பிரதட்சணம் வந்தாச்சு. இது முடிஞ்சாச்சு, லாஸ்ட்டு தசகமாச்சு, வேகம் படிக்கணும்னு சொல்லி அந்த ஜோராக படிச்சுட்டு இருக்கேன். கடைசி பகவான் முன்னால் வரத்த யோகீந்திராணாம் தொதங்கேஸ்வதி சுமதுரம் முக்தி பாஜாம் அப்படி படிச்சுட்டு இருக்கேன். நான் புக்கில் தான். சுவாமி வந்தது தெரியவே இல்லை. எல்லாரும் அங்கே இருக்கிற பக்தாள் இல்லாமல் அங்கேருந்து அப்படியே வாஷ் அவுட்டாக போய் எங்கேயோ போய் நின்றுட்டா என்ன கூப்பிட்றா, பார்வதி ஓடிவா அப்படி சொல்கிறேன். எனக்கு காதிலேயே விழலை சொன்னது. நான் இதுலேயே இம்மர்ஸ்டாக இருக்கேனா. பகவான் அப்போ என்ன சார், இவளை என்ன பார்க்குறதே இல்லை. இவள் நாராயணியத்தில் நான் வந்து முன்னால் நிற்கிறேன். இவளுக்கு என்ன பார்த்தா என்ன கட்டு ஆனை ஃபூன்னு ஒரு சத்தம் போட்டு தும்பிக்கையே என்னோட முன்னால் நீட்டிட்டா. அப்போத்தான் நான் பார்த்தேன் பகவான் நிற்கிறார் மேலே, யானை மேலே சொர்ண கோலத்தில் நிற்கிறார் பகவான். அந்த பகவானை பார்த்தேன். பகவானே நீ முன்னால் வந்துட்டு நான் இதில் உட்காந்துட்டு இருக்கேனே, நீயே அந்த பட்டத்திரிக்கு காட்டி கொடுத்தா மாதிரி நீ முன்னால் வந்து நின்றுட்டியப்பா, என்னை அனுகிரகம் பண்ணினே. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்பா சொல்லிட்டு அங்கே நமஸ்காரம் பண்ணினேன். மேலே இருக்கிற நம்பூதிரி சிரிச்சார் ஒன்று. ஆனால் தேமேன போச்சு. ஸ்ரீவேலியெல்லாம் முடித்து அப்போ எல்லாரும் ஜனங்களெல்லாம் ஓடி என் மேலே வந்து நின்றா. என்னாச்சு உன்னோட கதை இன்னைக்கு முடிஞ்சதுன்னு நினச்சோம், ஏதோ பண்ண போகிறதுன்னு நினச்சோம், யானை கோவத்தில் இருக்குன்னு நினச்சோம். நாங்கள்லாம் போனோம், என்னை கூப்பிட்டோம், நீ கேட்கவே இல்லைம்மா. இல்லைப்பா, என்னை பகவான் அனுகிரகம் பண்ண வந்தார், அதான் எல்லாமே ஒன்றும் இல்லை இப்போ அப்படின்னு சொன்னேன். இந்த அனுபவம் எனக்கு
மறக்க முடியாது. இன்னைக்கு நினச்சா மேலெல்லாம் அப்படியே இப்படி ரோமாஞ்சமாகும். அந்த மாதிரி இன்னைக்கும் கோவிலுக்கு போனால் அந்த தூணை வச்சு நமஸ்காரம் பண்ணி, இங்கே எல்லோப்பா எனக்கு கொடுத்தாய், நீ தரிசனம் கொடுத்தாய் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். அப்புறம் இன்னொரு கிரிதாரி சத்சங்கவுமாயிட்டு சம்பந்தம் உள்ள இன்னொரு அனுபவம் சொல்கிறேன். இவாளை கிருத்திகாவை பரிச்சயமானதுக்கப்புறம் ஆன்லைனில் படிக்கிறதுக்கு எல்லோரும் ஆசைப்பட்டா. ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்தபோது ஒரு நாளைக்கு ஒரு தசகம் இல்லைன்னா 2 தசகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது லாஸ்ட் 86வது தசகம் வரை ஆச்சு. 87வது தசகம் குஜேல விருத்தம் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறேன் 5 ஸ்லோகம் வந்தாச்சு. 6வது ஸ்லோகம் வாயில் வரமாட்டேங்கிறது. அது என்ன ஸ்லோகம் நீங்கள் கேட்பேன். திரபாஜுஷோஸ்மா பிருதுகம் பலாததா, இந்த ஸ்லோகம். அது பிருதுகம்னுள்ளது எனக்கு வாயில் வரமாட்டேங்கிறது. எவ்வளவோ நாளாக சின்ன குழந்தையிலேருந்து சொல்கிறவள் இந்த பிருதுகம்னுள்ள வாக்கு எனக்கு வாயில் வரமாட்டேங்கிறது. இப்போ நான் வேகம் சுவாமிகிட்ட போய், என்னப்பா என்ன அபராதம் பண்ணினேன் நான், என்னத்தினால எனக்கு இது எடுக்க முடியாது. 4 பிராവശ്யம் 5 பிராവശ്யம் டேக் பண்ணியாச்சு, வரதே இல்லை. நான் பார்த்தேன் பகவானுக்கு முன்னால் உட்காந்து கண்ணீரோட கேட்டேன், என்ன அபராதம் பண்ணினேன் நான் சொன்னோன்னா திருப்பி அந்த லைனை வாசித்தேன். திரபாஜுஷோஸ்மா பிருதுகம் அங்கே வந்து நின்றுது, உடக்கி நின்றுது. அங்கே வந்துட்டு பிருதுகம் கொண்டு வா அவிலை. எப்படி குஜேலன் அவில கொண்டு வந்தா, நீ மாத்திரம் பிருதுகம் பலாததா தந்தே நீ சொல்கிறியே, எங்கே அவில் எங்கே கொண்டு வா. உடனே ஒரு கப்பில் அவிலையும் கொஞ்சம் வெறும் அவில், அன்றைக்கி இதொன்னும் கிளறதுக்கு ஒன்றும் டைம் இல்லையே, அப்படியே எடுத்து வெறும் அவில கொண்டு போய் ஒரு அச்சு வெல்லவுமா பகவான்கிட்ட முன்னால். அடுத்த நிமிஷம் சொன்னா நம்ப மாட்டேன் நீங்க, அடுத்த நிமிஷம் திரபாஜுஷோஸ்மா பிருதுகம் பலாததா வந்தது. இது பெரிய ஒரு அனுபவமாக நான் அன்னைக்கே கிருத்திகாட்டது கூப்பிட்டு சொன்னேன். இது மாதிரி நிறைய நவம் தினம் அனுபவங்கள் கொடுத்துட்டே இருக்கார். அப்புறம் லாஸ்ட்டில் எனக்கு உங்களை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. என்னன்னு கேட்டால், இந்த துவாபர யுகத்தில் கிருஷ்ண பிரேமை அனுபவிச்சுட்டு இருந்த அந்த கோபஸ்திரீகள், அந்த கோபிகள் தான் அவன் நினச்சிருந்தாளாம், நம்ம மாத்திரம் இப்படி கிருஷ்ண அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருந்தால் எப்படி முடியுமா? லோகத்தில் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியாதவா இருக்கா இல்லையா? அவளுக்கு இந்த கிருஷ்ண அனுபவத்தை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த கோபிகள் நீங்களாகத்தான் அவதாரம் பண்ணியிருக்கீள். இப்போது கண்டிப்பாக அது வேறு யாரும் இல்லை, இந்த கிரிதாரி சத்சங்கத்தில் உள்ள நீங்கள் எல்லாம் தான். எப்படி பரப்புறையால் என்ன பக்தியோட எத்தனை வா சொல்லி கூப்பிட்டு எல்லாருக்கும் இன்னும் சொல்லி கொடுக்கணும் சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு பக்தி பாவம் இருக்கே. அதான எனக்கு மட்டும் போராது, இப்போ தொழர்த்த பகவான் எனக்கு பின்னாடி இருக்கிறவனும் தொழட்டும்னு எவன் சொல்கிறானோ முன்னால் ஒன்றை பார்ப்பார் பகவான். அதானது சொல்லி கொடுக்குறவாள் சொல்லி அந்த சொல்லி கொடுக்குறவாளை தான் பகவான் முன்னால் பார்ப்பார், சொல்லற விட சொல்லத்தை விட. அதனால உங்களோட இந்த சத்சங்கம் இன்னும் மேலும் ரொம்ப விமர்சையாக நடக்கணும்னு நான் பகவான் எல்லாம் அல்ல அந்த பகவான்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். அதானது இந்த மாதிரி உள்ள இந்த சத்சங்கத்தில் இந்த சரீரத்தில் ஜீவன் இருக்க மட்டும் எனக்கும் ஒரு பங்காளித்தம் வேணும்னு சொல்லி அதுவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. இதுவரை சொன்ன வாக்குகளை எல்லாம் பகவானோட பாதார விந்தங்களில் சமர்ப்பணம் செய்கிறேன். ஏதாவது தப்பு தவறு இருந்தால் சமஸ்தாபராதம் பொறுத்து காத்திரட்சிக்கணே. குருவாயிரப்பா சரணம். நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே.